ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிளானட் கார்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரீடிங். இன்றைக்கி வந்து ஜோடியாக் சைன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஜோடியாக்கோடது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த லியோ, லிப்ரா, ஸ்கார்பியோ ராசிக்காரங்களுக்கு மட்டுமே கிடையாது, இது எல்லா ராசிக்காரங்களுமே பார்க்கலாம். நான் வெறும் இதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் பொதுவான கைடன்ஸாக தான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வந்து எனி ஒன் கேன் சி. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்துட்டு இந்த கார்டு எடுக்கிறோம். கார்டை பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி. சரி, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்டு. அண்ட் இந்த கார்டு பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் எனர்ஜி ஃபீல் இருக்கும். ஓகே, த எனர்ஜி பாருங்களேன், செல்ஃப் பிலீவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட ரீடிங்கில் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே, உங்களுக்குள்ளே இருக்க அந்த லயன் எனர்ஜியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூ நீட் டு ஃபீல் தட் யூ ஆர் ஸ்பெஷல். எத்தனை பேர் வந்து ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டே இருக்கீங்க? யாருமே நான் மதிக்கிறது இல்லை. ஐம் நாட் ஸ்பெஷல், ஐம் நாட் எனி ஒன்ஸ் ஃபேவரேட். நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே என்னை பார்த்தா கோபமாக வருது. எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய பேட், குட், ஒஸ்ட், எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். தட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். எந்த ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் உண்மையிலே நல்லா தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கும். ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக மட்டுமே இருப்பாங்க, இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சைட் டவுன் ஆயிரும். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அந்த பர்சன்ஸ்க்கு இருக்காது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னதான் ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே சர்வைவ் பண்ணிடுவீங்க. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ராங்கான டெசிஷன் எடுத்து மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அவன் சூப்பராக இருக்காங்க, நான் இப்படி ஆயிட்டேன், எதுவுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூஆர் ஸ்பெஷல், அதை வந்து நீங்கள் நினைக்கணும். மற்றவங்களோட ஒப்பீனியன், மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் தேவையே கிடையாது. எவ்ரி ஒன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க, பட் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப்பில் நிற்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே வந்துட்டு இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ரொம்ப ஃபார்வர்டாக போயிருப்பாங்க, நீங்கள் அப்படியே இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கம்பேரிஷன்ஸ் பண்ணுவீங்க, ரொம்ப வந்து உங்களை வருத்திக்குவீங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன், வாய் என்னோட லைஃப் மட்டும் இப்படி இருக்கு. கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். எவ்ரி ஒன் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சில பேருக்கு லைஃப்பில் ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும், பட் ஆனால் அது ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக நிலச்சி நிற்கும். ஒரு சில பேருக்கு லைஃப்பில் எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிடும், அதே மாதிரி சீக்கிரமாகவும் போயிடும். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். உங்கள் ஜேர்னி வந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரி ஒன் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஒன் கோல் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள், அவங்க ஃபேமிலி எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்புங்க. இதுக்கு வந்து செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு பர்சன் செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கோ அந்த பர்சன் வந்து ஆல்வேஸ் ஃபீல் ஸ்பெஷல் அவங்கள பற்றி. ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி வெரி ப்ரவுட். ஆக்சுவலி எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்களை தனியாலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவல். அண்ட் நீங்கள் ஒரு சில பேர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் மாடல் வச்சுருப்பீங்க, ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைலை பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் எப்படி வந்து முன்னேறி இருக்காங்க, இன்னைக்கு டாப் பொசிஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டங்கள், நிறைய எமோஷன்ஸை ஃபீல் பண்ணிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி போய் நிற்கிறாங்க. மற்றவங்கள பாராட்டுறீங்க, ஆனால் அதே நிலைமை தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கஷ்டங்களை தனியாலாம் ஹேண்டில் பண்ணி லைஃப்பை அப்படியே கொஞ்சமாக வந்து கொண்டு வந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களை நீங்கள் ஏன் பாராட்ட மாட்டுறீங்க? உங்களை நினச்சி நீங்கள் பெருமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. எஸ், நான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். அது இல்லாததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். லவ் யுவர் செல்ஃப்.
உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றவங்க கொடுக்கல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு மரியாதை இல்லை, அங்கே உங்களை முன்னாடி நிப்பாட்ட மாட்டாங்க, தெரியுது இல்லை, ஏன் போகிறீங்க? ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுங்க. எங்கே போனால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க, யார்கிட்ட பேசினா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, அந்த பர்சன்ஸோட மட்டும் நீங்கள் கான்டாக்டில் இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு டெசிஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சாய்ஸஸாக இருக்கட்டும், நீங்களே எடுங்களேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்குங்கிறது உங்களை தவிர மற்றவங்க கிட்ட வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும்? நிறைய பேர் வந்து உங்களோட டே டு டே லைஃப்லையுமே ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுமே வந்து மற்றவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், வாட் எவர் இட் மைட் பி, மற்றவங்க ஏன் முடிவு பண்ணணும்? நீங்கள் ஏன் அந்த பவரை கொடுக்குறீங்க? ஸோ ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு தெரியிறப்போ ஆரம்பத்திலே அதை கட் பண்ணுங்க, மாற்றுங்க. அதை விட்டுட்டு கடைசியில் எட்ஜில் போயிட்டு அப்புறமேல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டு அந்த பர்சன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த டாக்ஸிக் பர்சன் உங்களை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களை கம்ப்ளீட்டாக படிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபுல் பவரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறும்னா எப்படி மாறும்? பிகினிங்லே வந்துட்டு நீங்கள் மாற்றிடணும், கட் பண்ணணும், காட் கட்டிங். ஓகேங்களா? பி பாசிட்டிவ் அண்ட் கிரியேட்டிவாக இருங்க. உங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்க்குமே. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஒரு சில பேர் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மனசார சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து லவ் அஃபெக்ஷனுக்காக ஏங்கக்கூடிய ஒரு பர்சன். ட்ரூ லவ், அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு ஹிடன் ஈவில் தாட்ஸ், ஒரு இன்டென்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரூவான ஒரு லவ், ஒரு ட்ரூவான ஒரு அஃபெக்ஷன், இதைத்தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு அவ்வளோக்கு பெருசாக இருக்காது. பட் ஆனால் அவங்க உண்மையாக அவங்கள லவ் பண்ணுறாங்க, உண்மையான பாசம் காமிக்கிறாங்க, அவங்களோட ஒரு ஓன் பர்சன் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறப்போ உங்களுக்கு தட் இஸ் ப்ரீஷியஸ். உங்களுக்கு அது அவ்வளோ பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் வந்து நீங்களுமே வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டான ஒரு எனர்ஜி தான். நல்ல பாசம், அன்பு பாசம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். லாயலாகவுமே இருப்பீங்க. ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா எஸ், வெரி வெரி லாயல். ஏன்னா ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். பிகாஸ் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, அப்போ அதோட பெயின் என்னங்கிறதும் தெரியும், அதோட கர்மா என்னங்கிறதுமே தெரியும். அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் வந்து கர்மாக்கு பயப்படக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள், விச் இஸ் குட். ஸோ அதனால இன்னைக்குமே லாயலாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல. அதே மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு லவ் அஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு. பட் அந்த லவ் அஃபெக்ஷனுங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அது உங்களால் ஏற்றுக்க முடியாது. லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கும், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில டைமில். பட் இந்த ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ண முடியல, அந்த ஒரு லவ், அந்த ஒரு அஃபெக்ஷன். நெக்ஸ்ட், ஸ்கார்பியோ. The energy is intense, masterful, thoughtful and magnetically charming, but also secretive and possessive. Okay, நீங்கள் நல்ல சீக்ரெட்டிவான ஒரு பர்சன் அண்ட் பொசசிவான ஒரு பர்சன். when it comes to your favorite person இல்லைனா favorite things, you are very possessive. நிறைய விஷயங்களை நீங்கள் எப்பவுமே சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க. சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதுக்கான ரீசன் இது வந்து ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்காது, ஒரு வேணும்னு நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் வந்து மெனி டைம்ஸ் உங்களோட பாஸ்டில் உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிவீல் ஆகிருக்கும். ஒரு பர்சனை நம்பி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, வெரி வெரி ட்ரஸ்ட், அப்படி நம்பிக்கையான ஒரு பர்சன் தான், வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். பட் அந்த பர்சன் நீங்கள் சொன்ன எல்லா சீக்ரெட்டுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு பீப்புள் கூட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த சீக்ரெட்டை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேட் இன்டென்ஷன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, சரி, நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு சில டைமில் வந்து ஒரு சில விஷயங்களுக்குலாம் ரியாக்டே பண்ண மாட்டீங்க. என்னமோ பண்ணிட்டு போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒரு சில டைமில் சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க யாரோ ஏதோ சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வரும், பயங்கரமான கோவம் வரும். ஸோ உங்களோட எமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்து இப்படியே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்லாம் கிடையாது. பட் உங்களுக்கான அந்த ஒரு ப்ராப்பர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கல. ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ஓன் ஃபேமிலியில இருந்துமே அந்த லவ், அஃபெக்ஷன், ப்ரொடெக்ஷனுங்கிறது கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது. அதனால தான் உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அப் அண்ட் டவுன் ஆகுது. பிகாஸ் உங்களுக்காக பேச யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து உங்களை வந்து உங்களோட எமோஷன்ஸ்லேயுமே வந்து விளையாடுது. அதே மாதிரி உங்களோட இமேஜ், அவுட் சைட் இமேஜ், அதுவுமே வந்து பாதிக்குது. ஓகேங்களா? பட் என்னதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் டிவைனோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய விஷயங்களை மாற்றலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே ஹையாக தான் இருக்கு. பட் ஆனால் பொசசிவ்னஸ், எஸ்பெஷலி லவ்டு ஒன்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிச்ச பொருள், அது மேலே இருக்கிற இந்த பொசசிவ்னஸ், ஜெலசி, என்வி, இது எல்லாமே தான் பிரச்சனைக்கான காரணம். அந்த விஷயங்களை மட்டும் விட்டுருங்களேன். ஜஸ்ட் பிலீவ், உங்களுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கான இப்போ இந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த பொருள், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா யூனிவர்ஸ் எப்படியுமே உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கங்கிற ஒரு தாட் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி நீங்கள் நிறைய க்ரியேட்டிவ் பர்சன் தான். அண்ட் யூர் அ மேக்னெட் ஆல்சோ. ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பர்சன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பர்சன் இல்லை ஒரு சொல்யூஷன்ஸ் வரும். நீங்கள் நெகட்டிவாகவே இருந்தீங்க, உங்கள் எனர்ஜி ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான ஒரு விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலி வந்துட்டு யூ ஆர் கைண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருப்பீங்க. அது நல்ல விஷயமுக்கா இருக்கட்டும், இல்லை காசிப்பாகவே இருக்கட்டும், இல்லை ஒரு உங்களை டார்கெட் பண்ணுறதுனாலுமே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இருக்க தான் செய்கிறீங்க. பட் யூ ஹேட் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். சம்டைம்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா சொன்னாங்க, நல்லதாக பேசுனாங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பிகாஸ் உங்ககிட்ட வந்துட்டு பீப்புள் டூ எக்ஸ்பெக்ட், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா என்ன வியர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணிட்டு வரீங்க, எப்படி நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, என்ன எப்படி வந்தீங்க, காரில் வந்தீங்களா, பைக்கில் வந்தீங்களா, எவ்வளோ ஒவ்வொரு அனலைசிஸ். மற்றவங்க உங்கள் கூட வரவங்களை அனலைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களை நல்லா பண்ணுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க தான். லைக் யூ வில் பி லைக் அ ஸ்டார் மாதிரி நீங்கள் உங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் யூனோ அது இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷனே பிடிக்காம இருக்கலாம். லைக் ஐயோ ஆளை விடுங்கப்பா, என்னை யாரும் எதுவும் பேசாதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து இப்படி ஆயிருக்கு. பட் இது இப்படியே போகாது. யூ கேன் டேர்ன், மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் நினச்சா மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு வரும். நீங்கள் வந்து போல்டாக இருங்க, பி ப்ரிப்பேர்ட். நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். The energy is diplomatic and gracious. It seeks harmony and balance in relationships. ஓகே, ஸோ ஏன் ரிலேஷன்ஷிப்பாக வருது இன்னைக்கு? ஓகே, சரி, நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக ஓகே யூஆர் ஆம்பிஷியஸ் பர்சன். உங்கள் கெரியரை பற்றி ஒரு கவலைகள் இருக்குது, எதிர்கால பற்றின பயங்கள் இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களோட அதிகமான திங்கிங்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஆல்தோ வந்து உங்களோட ஜாப் நல்லா போனாலும், உங்களுக்கு பணம் விஷயத்தில் அவ்வளோக்கும் ப்ராப்ளம்ஸ் இல்லைனாலுமே ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக உங்களை பிரச்சனை பண்ணுது. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில்,
பண பிரச்சனைகள் இருக்கும், சுற்றி இருக்கவங்க நம்ப முடியாது, இது மாதிரி நிறைய நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். பட் எல்லா இஷ்யூஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த ஒரு பர்சன் வந்துட்டு எல்லாமே மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் லோன்லினஸ் அதை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கன்சிடர் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ஷன், நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு இருக்கணும், எனக்கு வரக்கூடிய பார்ட்னர் பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதே தான் வரணும். ஸோ இதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து டிலே பண்ணுது. ஒரு சில அவுட்கம்ஸ் இது வந்து பர்சனல்னு கிடையாது, உங்களோட கெரியருமே வச்சுக்கலாம், இல்லை உங்களோட எனி திங் பர்சனல் ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக எனக்கு வேணும் கிடைக்கணும் இந்த தாட்டை ஃபஸ்ட்டு விடுங்க. அக்செப்ட், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா வாழலாமா, சர்வைவ் பண்ணலாமா, பேலன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு எக்ஸாக்டாக அதுதான் வேணும்னா அப்போ நீங்கள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டான அவுட்கம்க்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஃபேர் டெசிஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு மூவியில் வர மாதிரி அந்த ஒரு கேண்டில் லைட் டின்னர், அந்த ரெட் ரோசஸ், அந்த ஒரு பீச் சன்செட், இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசிஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய ஆசைகள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஆசைகள் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ஏதாவது அது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆசைகள் மட்டும் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான விதத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருக்கிறப்போ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த பர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஒரு ட்ராபேக் ஆக்சுவலி கொடுக்குது. பிகாஸ் நீங்கள் கேட்குறது கிடைக்கல. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாலுமே அந்த வீடு கட்டுறதுலுமே ஒரு சில நீங்கள் என்ன பிளான் பண்ணினீங்களோ அப்படியே இருக்கணும். அண்ட் இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, பெயிண்ட் கொடுக்குறீங்கன்னாலுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த கலருக்கு இதுதான் மேட்சிங். ஓகே, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா, இட் இஸ் நத்திங் ராங், கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ யூஆர் நாட் அக்செப்டிங் இட். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டு முடிக்கிறப்போ நிறைய பிளானிங்ஸ், நிறைய நிறைய சேஞ்சஸ் இடையில ஒரு சில இடங்களில் வரும். உங்களோட இன்டீரியர் டிசைனிங்ஸ் ஆல்சோ நீங்கள் கேட்குற அந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அது ரிலேட்டடாக கிடைக்கும். பட் எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இந்த அதே மாதிரி உங்களோட காஸ்டியூம்ல இருந்து உங்களோட எல்லாமேங்க, உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன், நீங்கள் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷனுங்கிறது எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லுமே இந்த சாரீ வியர் பண்ணால் இந்த ப்ளவுஸ் தான் நான் வியர் பண்ணுவேன், இந்த ஷர்ட் போட்டால் இந்த பேண்ட் தான் நான் போடுவேன், இந்த ஜுவல்லரிஸ் தான் நான் போடுவேன். சிம்பிள் டேர்ம்ஸ். இதை நான் ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறதுலுமே பயங்கரமாக வந்து உங்கள் தாட்ஸை யூஸ் பண்ணுறீங்க. லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளெக்சிபிள் நேச்சரை வந்துட்டு ஒரு பாதிக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பிளான் பண்ணி தான் இது பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ வந்து ஒரு டூர் போகிறீங்க, ஓகே, ஃபேமிலி ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிடுவீங்க. ஓகே, 2 day ட்ரிப், வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே போகிறோம், ஃப்ரைடேலேருந்து பிளானிங் ஸ்டார்ட். ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்புறோம், அங்கே போகிறோம், எத்தனை மணிக்கு போகிறோம், அண்ட் எங்கே போய் ஹோட்டலில் சாப்பிடணும், எங்கே ஸ்டே பண்ணணும், என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும், திருப்பி எப்படி வரணும், கம்ப்ளீட்டான ஒரு லிஸ்ட்டே போட்டுருவீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு யூ குட் என்ஜாய் அந்த ஒரு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸஸுமே இல்லாமல் ப்ராப்பராக போயிட்டு வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ஸ் நீங்கள் தான் பர்ஃபெக்டான பர்சன் ஆச்சே, அந்த ஒரு
இப்போ ஒரு சடன் பிளான் போட்டுட்டு அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அங்கே போய் நம்ம எங்கே ஹோட்டலில் சாப்பிட்றது, எங்கே ஸ்டே பண்ணுறது, என்னென்ன டூரிஸ்ட் போகலாங்கிறத அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு கிளம்ப மாட்டீங்க. அப்படியே நீங்கள் போனீங்கனாலுமே அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. டெஃபினட்டாக வந்து அங்கே போயிட்டு தேடிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ், இது வந்து உங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம் எடுத்துக்கும். டைமே பத்தலை, லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் ஒரு சில பேர் இதை பண்ணுறீங்க அண்ட் வந்து இது உங்களோட ரியல் லைஃப்பை வந்து பாதிக்குது. எல்லா டைமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும் அப்படின்னா உங்களால் நிறைய என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? நான் எப்படி இந்த ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருங்களேன். ஜஸ்ட் சடன் பிளான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்களேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிட்டே இருக்கும், 1 hour வரைக்குமே போகும். அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் பிகாஸ் ஐ கான் ஏபிள் டு ஸ்டாப். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு எண்ட் இட் நவ். எனிவே, ஸோ ஐ திங்க் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பாய்.